ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குயிக்காக டேஸ்டியாக ஒரு எக் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒரு 7 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 2-3 பச்சை மிளகாய், சால்ட்டு தேவைக்கேற்ப. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கிய பிறகு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். எப்பயுமே வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம் அப்படின்னா குயிக்காக வறுபட்டுரும். ஸோ அதனால தான் வதக்கும்போது சால்ட்டு போடுவாங்க. ஜென்ரலாக கருவேப்பிலையெல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சமையலில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க லீஃபை தனியாக எடுத்து வைக்காமல் அவங்களுக்கும் ஆகாரமாக உள்ளே போயிடும். அதனால் பவுடர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸும் வெங்காயம் வதக்கின பிறகு எல்லாத்தையும் போட்டுட்டேன். பியூர் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. சால்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம முட்டையை போட்டோம் அப்படின்னா முட்டையோட மிங்கிள் ஆகாது இந்த மசாலா. அதனால் கொஞ்சமாக இதில் வதக்கிட்ட பிறகு நான் தண்ணி தெளிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அது நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு பேஸ்ட்டாக மாறின பிறகு தான் நம்ம பாயில் எக்கை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சமாக தான் போடணும், நிறைய தண்ணியெல்லாம் போடக்கூடாது. போட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ ரொம்பவே அழகாக அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ நான் வேக வச்சு எடுத்து முட்டையை 1 by 1 போட்டு அதில் வச்சிட போகிறேன். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கு தான். இதுவும் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த எக்கு பிளெண்டாக இல்லாமல் மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாடல். ஸோ ஜஸ்ட் போட்டு பெரட்டிட்டிங்கன்னா போதும். சாம்பார் ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.